உரிக்க உரிக்க ஒன்றும் இல்லைன்னு சொல்கிற வெங்காயத்தில் தான் 1000 விஷயங்கள் உள்ளுக்குள்ளே இருக்குது. வாங்க அதை பற்றி பார்க்கலாம். வெங்காயத்தில் உள்ள மூலக்கூறுகள். 100 கிராம் வெங்காயத்தில் ஈரப்பதம் 82%, புரதம் 1.2%, கார்போஹைட்ரேட் 11.1%, மீதியில் கொழுப்பு, தாதுப்புகள், நார்ச்சத்துக்கள் முதலியவையும் உள்ளன. 47 மில்லிகிராம் கால்சியமும் 50 மில்லிகிராம் பாஸ்பரஸும் 0.7 மில்லிகிராம் இரும்புச்சத்தும் வைட்டமின் பி, வைட்டமின் சி சத்துக்களும் சிறிதளவு உள்ளன. மெத்தில் சல்ஃபோனைல் மெத்தேன் கந்தகத்தின் அதிக உறிஞ்சக்கூடிய மூலமாகும். இது வெங்காயத்தில் குறிப்பாக அதன் வெளிப்புற அடுக்குகளில் ஏராளமாக உள்ளன. வெங்காயத்தில் உள்ள மெத்தில் சல்ஃபோனைல் மெத்தேன் தலைமுடிக்கு தேவையான கெரட்டின் உருவாக காரணமாகிறது. இதன் காரணமாக தலைமுடி வளர உதவுகிறது. வெங்காயச்சாரோட பயன்கள், வெங்காயச்சாரை எப்படி பயன்படுத்துவது அப்படின்ட்டு இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வெங்காயச்சாறு மூலமாக முடி வளருதா அப்படின்னு ஆய்வாளர்கள் ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க. அவர்கள் நடத்திய ஆய்வின் முடிவில் 2 வாரங்களில் முடி வளர்ச்சி ஆரம்பமானதை உறுதி செய்துள்ளனர். அதாவது வெங்காய சாறை தினமும் 2 முறை ஸ்கேல்பில் அப்ளை செய்ததன் மூலம் 4 வாரங்களில் 74% வளர்ச்சியும் 6 வாரங்களில் 87% வளர்ச்சியும் இருந்ததாக ஆய்வாளர்கள் தெரிவித்துள்ளனர். வெங்காயச்சாறின் மூலமாக இழந்த முடியை திரும்ப பெற முடியுமா? வழுக்கை உள்ளவர்களிடமும் தலையில் குறிப்பிட்ட இடத்தில் மட்டும் அதிகப்படியான முடி உதிர்வு உள்ளது என்று கூறியவர்களிடமும் வெங்காய சாறை தினமும் 2 முறை பயன்படுத்தும்படி அறிவுறுத்தியுள்ளனர். அதன்படி 2 வாரங்களில் ஒரு சிலருக்கு ஹேர் ரீக்ரோத் ஆனதை உறுதி செய்துள்ளனர். வெங்காய சாறை எப்படி பயன்படுத்தலாம்? வெங்காயச்சாறை பஞ்சில் நனைத்து தலையின் ஸ்கேல்பில் அப்ளை செய்யவும். பிறகு லைட்டாக மசாஜ் செய்துவிடவும். 30 நிமிடங்கள் கழித்து ஷாம்பு கொண்டு முடியை அலசிக்கொள்ளலாம். வாரத்திற்கு 2 முதல் 3 முறை பயன்படுத்தினால் நல்ல பலன் கிடைக்கும். வெங்காயச்சாறின் வாடை பிடிக்கவில்லை என்றால் 15 நிமிடத்தில் முடியை அலசிக்கொள்ளலாம். பிறகு கண்டிஷனர் அப்ளை செய்து மறுபடியும் முடியை அலசிக்கொள்ளலாம். வெங்காயச்சாறை எவ்வளவு நேரம் அப்ளை செய்து வைத்திருக்கலாம்? வெங்காயச்சாறு முடிக்கு நல்லதுதான். இருந்தாலும் வெங்காயச்சாறு அப்ளை செய்த 30 நிமிடங்களில் ஹேர் வாஷ் செய்வது நல்லது. வெங்காயச்சாறு பயன்படுத்துவதால் நரைமுடி வருவதை தடுக்க முடியுமா? வெங்காயத்தில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட் வெள்ளை முடி வளர்வதை தாமதப்படுத்தும். ஹேர் ரீக்ரோத் ஆகுவதற்கு வெங்காயச்சாறு நேச்சுரல் ரெமடியாக இருக்கும். வெங்காயச்சாறை தலையில் இரவு முழுவதும் வைத்திருக்கலாமா? வைத்திருக்கக்கூடாது. இரவு முழுவதும் ஸ்கேல்பில் வெங்காயச்சாற்றை விடக்கூடாது. ஏனென்றால் நமது ஸ்கேல்ப் சென்சிட்டிவ் ஸ்கின்னாக இருக்கும். நார்மலாக நமது முடிக்காக நியூ ப்ராடக்ட் அல்லது ட்ரீட்மெண்ட் எடுக்கும் பொழுது இரிட்டேஷன் ஏற்பட்டால் அதை பயன்படுத்துவதை தவிர்ப்பது நல்லது. எந்த ஒரு விஷயத்துலையுமே நல்லது அப்படின்னு இருந்தால் கெட்டதுன்னு கண்டிப்பாக இருக்குங்க. அதே மாதிரி வெங்காயச்சாறினால் ஏற்படும் சைடு எஃபெக்ட் பற்றி தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வெங்காயத்தினாலோ வெங்காயம் உட்கொள்வதனாலோ உங்களுக்கு அலர்ஜி ஏற்படும் என்றால் அது உங்கள் ஸ்கின்னில் ரெட்னஸ் மற்றும் இச்சிங்கை ஏற்படுத்தும். வெங்காயச்சாறு முடிக்கு ரொம்ப நல்லது. இருந்தாலும் வெங்காயத்தினால் அலர்ஜி என்பவர்கள் இந்த முறையை மேற்கொள்ளாமல் இருப்பது நல்லது. வெங்காயச்சாரோடு எலுமிச்சைச்சாறை கலந்து உபயோகப்படுத்தலாமா? வெங்காயச்சாறும் எலுமிச்சைச்சாறும் உங்கள் முடியோட ஹெல்த்தை பூஸ்ட் பண்ணும். எலுமிச்சைச்சாறு முடியின் நுண்துளைகளை ஸ்ட்ரென்தன் பண்ணும். இதில் இருக்கும் விட்டமின் சி டேண்ட்ரஃப்க்கு எதிராக ஃபைட் பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் ஸ்கேல்போட பிஹெச் லெவலை பேலன்ஸ் பண்ணுது. வெங்காயச்சாறு ஹேர் க்ரோத்துக்கு உதவி பண்ணுது. எலுமிச்சைச்சாறு மற்றும் வெங்காயச்சாறு வைத்து ஹேர் பேக் போடுவது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. வெங்காயச்சாறு 3 ஸ்பூன், எலுமிச்சைச்சாறு 2 ஸ்பூன் எடுத்து இரண்டையும் மிக்ஸ் செய்து ஸ்கேல்பில் மற்றும் ஹேரில் முழுவதுமாக அப்ளை செய்யவும். 30 நிமிடங்கள் கழித்து ஷாம்பு வைத்து வாஷ் செய்து கொள்ளலாம். வாரம் 3 முதல் 4 முறை இந்த பேக்கை பயன்படுத்தலாம். இது கூடவே 1 ஸ்பூன் ஆலிவ் எண்ணெய் மிக்ஸ் செய்து ஹேர் பேக் போட்டிங்க அப்படின்னா இன்னும் நல்லது. இது தவிர 2 ஸ்பூன் வெங்காயச்சாறு 3 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் மிக்ஸ் செய்து அப்ளை பண்ணி 15 நிமிடங்கள் கழித்து வாஷ் பண்ணினால் முடி ஷைனிங்காகவும் ரீக்ரோத் ஆகிறதுக்கும் ரொம்பவே ஹெல்ப் பண்ணுதுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின கமெண்ட்டை கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுறதுக்கு மறந்துடாதீங்க.